தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களும் அவருடைய குடும்ப உறுப்பினர்களும் கைது செய்யப்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அது என்ன வாய்ப்பு, என்ன பிரச்சனை என்பதை பற்றி விரிவாக விளக்கமாக இன்றைய காணொளியில் பார்க்க போகின்றோம். அத்துடன் லைகா மொபைலினுடைய உரிமையாளர் அல்லிராஜா சுபாஸ்கரன் தலைமையிலான புதியதொரு கூட்டணி ஒன்றை அமைப்பதற்கான முயற்சிகள் இடம்பெற்று வருகின்றன. அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். இவை உள்ளிட்ட சில முக்கியமான செய்திகள் இருக்கின்றன. எல்லாவற்றையும் தொகுத்து இன்றைய காணொளியில் பார்க்க போகின்றோம். வாருங்கள் காணொளிக்குள் போவோம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்பு ஒன்று இருக்குது. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே அவர்கள் ஆட்சியில் இருந்த காலத்தில் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள், ஊழல் குற்றச்சாட்டுகள் அவர்கள் மேலே சுமத்தப்பட்டிருக்குது. நிறைய பணத்தை மோசடி செய்தார்கள், அந்த பணத்தை எல்லாம் கொண்டு போய் வேறு இடங்களில் பதுக்கி வச்சுக்கிறார்கள் என்று சொல்லி இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் இருக்குது. அடுத்தது ஈஸ்டர் குண்டு தாக்குதல் பற்றிய விசாரணைகள் இப்போ ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. அந்த ஃபைல் இப்போ ஓப்பன் பண்ணப்பட்டிருக்குது. எனவே அதிலே நிறைய பேருடைய தலை உருள்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. மூன்றாவது மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் நிறைய பேருக்கு, கிட்டத்தட்ட 1500 பேருக்கு துப்பாக்கிகள் வழங்கியிருக்கிறார். ஏன் வழங்கினார், எதுக்கு வழங்கினார் என்று தெரியாமலே தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி 1500 பேருக்கு துப்பாக்கிகள் வழங்கியிருக்கார். இவ்வாறு வழங்கப்பட்ட துப்பாக்கிகளுடைய மொத்த எண்ணிக்கை 1690 துப்பாக்கிகளாம். 1690 துப்பாக்கிகளை வழங்கியிருக்கிறார் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி. அதிலே மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய மகன் யோசித ராஜபக்சவுக்கு 7 துப்பாக்கிகள் வழங்கியிருக்கிறார். அவருக்கு எதுக்கு 7 துப்பாக்கிகள், அதை வச்சு அவர் என்ன செய்ய போறார் என்று சொல்லி தெரியல. ஆனால் தன்னுடைய மகனுக்கு 7 துப்பாக்கிகள் வழங்கியிருக்கிறார். அதே மாதிரி இன்னும் ஒரு ஆள், அவருடைய பேர் நிஷாங்க சேனாதிபதி என்று சொல்லி அவருக்கு 9 துப்பாக்கிகள் வழங்கியிருக்கிறார். அதே மாதிரி முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ அவருக்கு 8 துப்பாக்கிகள் வழங்கியிருக்கிறார். இவை உள்ளிட்ட 1690 துப்பாக்கிகளை மஹிந்த ராஜபக்ச தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி வழங்கியிருக்கிறார் பல்வேறு நபர்களுக்கு. அவ்வளவு துப்பாக்கிகளும் வெளியில தான் இருக்குது. அந்த துப்பாக்கிகளுக்கு என்ன நடந்தது, அதில் பாவிக்கப்பட்ட ரவைகள் எதற்காக பாவிக்கப்பட்டன, யார் யாரையெல்லாம் சுடுவதற்கு பாவிக்கப்பட்டன என்று சொல்லி இப்போ ஒரு பெரிய விசாரணை ஒன்று ஆரம்பிக்கப்பட போகுது. இப்போ இவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னால் உடனடியாக கொண்டு அந்த துப்பாக்கிகளையும் அதற்குரிய ரவைகளையும் ஒப்படைக்கணும் என்று சொல்லி, அதாவது காலக்கெடு கொடுக்கப்பட்டிருக்குது. நவம்பர் மாதம் 7ஆம் தேதிக்கு முன்னதாக எல்லாத்தையும் கொண்டு ஒப்படைக்கணும். அது மட்டும் ரவைகளுக்கு கணக்கு சொல்லணும் என்று சொல்லி, ஏனென்று சொன்னால் நாட்டில் நடந்த பல சம்பவங்களுக்கு இந்த ரவைகள் பாவிக்கப்பட்டதா இல்லையான்றது சம்பந்தமான விசாரணைகள் நடக்கும். அந்த விசாரணைகள முடிவில் ரவைகளினுடைய எண்ணிக்கை குறைஞ்சா கேள்வி கேட்கப்படும். இந்த ரவையெல்லாம் எங்கே போயிட்டு சொல்லி, அந்த ரவை எங்கே போகணுன்னு சொல்லி சரியான விளக்கம், சரியான காரணம் சொல்லாட்டி அது சம்பந்தமான விசாரணைகள் நடைபெறும். என்னென்னு சொன்னால் 1916ஆம் ஆண்டின் 33ஆம் இலக்க துப்பாக்கி தடை சட்டம் என்ற ஒரு சட்டம் இருக்காம். அந்த சட்டத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லி புதிய அரசாங்கம், அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் இப்போ எச்சரிக்கை விடுத்திருக்குது. எனவே நவம்பர் மாதம் 7ஆம் தேதிக்கு முதல் சகல துப்பாக்கிகளையும் கொண்டு ஒப்படைக்கணும். அது மட்டும் இல்லாமல் எல்லா ரவைகளையும் கொண்டு ஒப்படைக்கணும். அந்த ரவைகள் ஏதாவது மிஸ் ஆனால் அதுக்கு கணக்கு சொல்லணும், காரணம் சொல்லணும். அதில் ஏதாவது ஓட்டுமாட்டுகள் செய்தால் அவர்கள் மீதான விசாரணை நடத்தப்படும். அதில் கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்காம். இதில் நாங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், கடந்த 70 வருஷத்துக்கு மேலாக இலங்கையில் மாறி மாறி ஆட்சிக்கு வர கட்சிகள் என்ன, ஒன்றில் ஐக்கிய தேசிய கட்சி வரும் அல்லது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வரும். இந்த ரெண்டு கட்சிக்கும் இடையில என்ன வித்தியாசம் என்று சொன்னால், ஒரு வித்தியாசமும் இல்லை, அவங்க சின்னம் மட்டும்தான் வித்தியாசம். இப்போ ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தால் அதுக்கு முதல் இருந்த கட்சி செய்த தவறுகளை விசாரிக்கணும், அந்த தவறுகளுக்கு தண்டனை கொடுக்கணும். அப்போதான் நாடு சரியான முறையில் போகுதுன்ற அர்த்தம், ஆட்சி சரியான முறையில் போகுதுன்ற அர்த்தம். ஆனால் இங்கே யார் ஆட்சிக்கு வந்தாலும் இவையில் ஒரு ஆள் காப்பாற்றி கொண்டு தான் போகிறதே தவிர விசாரணைகள் எதுவுமே வைக்கிறேன். எனவே 70 வருஷமா இந்த ரெண்டு கட்சிகளும் தங்களுக்குள்ள ஒரு உடன்படிக்கையை வச்சுக்கொண்டு, எழுதப்படாத ஒப்பந்தங்களை வச்சுக்கொண்டு மாறி மாறி ஆளையால் காப்பாற்றி நாட்டை நாசமாக்கினதான் கடந்த 70 வருஷமா நடந்திருக்குது. இப்போதான் இலங்கையில் முதல் முறையாக இந்த மாற்றம் என்ற சொல்லுக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கக்கூடிய மாதிரி உண்மையான ஒரு மாற்றம் வந்திருக்கு. உண்மையிலே ஆட்சியில் இருக்கிற அரசாங்கம் முன்னே அரசாங்கம் விட்ட தவறுகளை விசாரிக்கணும், அதில் குற்றம் செய்த ஆட்களுக்கு தண்டனை கொடுக்கணும். அப்பதான் அது ஒரு மாற்றம், அப்பதான் அந்த நாட்டில் ஒரு முன்னேற்றம் ஒன்று ஏற்படும், அப்பதான் மக்களிட மனசுல ஒரு நம்பிக்கை ஒன்று ஏற்படும். இப்ப இலங்கையை சிங்கப்பூர் மாதிரி மாற்றணும், துபாய் மாதிரி மாற்றணும்,
பெரிய அளவில் வளர்ச்சியில் கொண்டு போகணும் என்று சொன்னால் இந்த மாதிரியான குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுத்து அவையில் எல்லாத்தையும் தூக்கி ஒரு ஓரமாக வச்சா மட்டும்தான் அது சாத்தியமாகும். குற்றவாளிகள் எல்லாரையும் வந்து சுதந்திரமாக நடமாட விட்டுட்டு எல்லாருக்கும் பொது மன்னிப்பு வழங்கி நீங்களும் வாங்கோ நீங்களும் வாங்கோன்னு சொல்லி எல்லாரும் கும்பல கோவிந்தா இருந்தால் நாட்டை முன்னேற்றவே இல்லாது. நீங்கள் சிங்கப்பூரில் பாருங்க, முன்னாள் அமைச்சர் ஒரு ஆளுக்கு வந்து சிறை தண்டனை கொடுக்கப்பட்டிருக்குது. அவர் வந்து ஏதோ அன்பளிப்பு வாங்கினார், பெரிய பாரதூரமான குற்றம் எல்லாம் இல்லை. இந்த மாதிரி 1960 துப்பாக்கிகளை கொடுத்து அந்த மாதிரி குற்றம் எல்லாம் இல்லை, ஏதோ அன்பளிப்பை வாங்கிட்டாராம். அந்த அன்பளிப்புக்கு வந்து டேக்ஸ் கட்டையிலையாம்னு சொல்லி அவருக்கு இப்போ சிறை தண்டனை, 1 வருஷத்துக்கு சிறை தண்டனை, ஜெயிலுக்கான் இருக்கணும். அப்படி சட்டங்கள் இறுக்கமாக இருந்தால் மட்டும்தான் நாட்டை வந்து முன்னேற்ற முடியும், நாட்டை வந்து அடுத்த கட்ட நோக்கி நடத்த முடியும். எனவே இலங்கை மக்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு மாற்றம் வந்து இப்போதான் நடந்திருக்குது. இந்த ஒரு அரசாங்கம் தான் அந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்குது. எனவே முன்னாள் ஜனாதிபதிமார், அவையின் பிள்ளைகள், அவையின் சொந்தக்காரர் எல்லாருக்குமே வந்து பெரிய ஒரு ஆப்பு இருக்கு. இவர்கள் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நிச்சயமாக அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த ரவைகளுக்கு சரியான கணக்கு இவர்கள் காட்டுவார்கள் என்ற நம்பிக்கை இல்லை. ஏதாவது ஓட்டுமாட்ட அதுக்குள்ள இருக்கும். ஏன்னு சொன்னால் 1690 துப்பாக்கிகள் வந்து வெளியில இருந்திருக்குது. அதெல்லாம் சும்மா இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. எனவே நிறைய சம்பவங்கள் வரும் நாட்களில் வந்து நடக்க இருக்கிறது என்பது மட்டும் உறுதியாக தெரியுது. நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி. இதுக்கிடையில வந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வசிக்கிற ஒரு வீட்டின் பேர் வந்து கால்டன் ஹவுஸ் ஆம். அவருக்கு நிறைய வீடுகள் இருக்கும். அதில் ஒன்று வந்து கால்டன் ஹவுஸ். அதுக்கு வந்து கரண்டை கட் பண்ணி விட்டாங்களாம் பிடிச்சி. ஏன்னு சொன்னால் முன்னாள் ஜனாதிபதிமார், அமைச்சர்மார், பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படுற எல்லா சலுகைகளும் நிறுத்தப்படும் என்று அரசாங்கம் அறிவிச்சிருக்கு தானே. அதனுடைய ஒரு கட்டமாக மஹிந்த ராஜபக்ஷ வீட்டில் கரண்டை கட் பண்ணி விட்டாங்க. ஆள் இப்போ இருட்டுக்கு இருக்கிறார். அவைக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், உங்களுக்கு கரண்ட் வேணும் என்று சொன்னால் மின்சார சபையோட கதைச்சு காசை கட்டி போட்டு கரண்ட் எடுங்கன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இனிமேலும் சாதாரண மக்களும் ஒன்றுதான். முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் ஜனாதிபதிமார் எல்லாருமே ஒன்றுதான். எல்லாருமே ஒரே மட்டத்திலே இருக்கணும். அதுதான் மாற்றம், அதுதான் உண்மையான மாற்றம். எனவே இந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிற ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் ஒரு சரியான பாதையில் போறார் என்றதே எங்களால் உணரக்கூடிய மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், ஆனந்த சங்கரி உங்களுக்கு தெரியும். இப்போ இருக்கிற இளைய தலைமுறைக்கு தெரியுமோ தெரியாது ஆனந்த சங்கரி யார் என்று சொல்லி எனக்கே பெருசாக ஞாபகம் இல்லை. தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவர் என்று நினைக்கிறேன். அவருக்கு 4 மெய்ப்பாதுகாவலர்களாம், 4 பாதுகாப்பு உத்தியோகர்களாம் இவ்வளோ காலம் அவர் இருந்திருக்கு. அவருக்கு என்ன பிரச்சனை என்று சொல்லி 4 பேரை பாதுகாப்புக்கு விட்டாங்க என்று சொல்லி தெரியல. இவ்வளோ காலமும் அவருக்கு 4 பேர் பாதுகாப்பு கொடுத்ததாம். இப்போ வந்து அந்த 4 பேரையும் எடுத்தாச்சு. அவருக்கு பாதுகாப்பே கிடையாது. இப்போ வந்து அவர் பாதுகாப்பு அமைச்சில் போயிட்டு கெஞ்சி குளறி கூத்தாடி அட்லீஸ்ட் அந்த 4 பேரில் 2 பேரையாவது தாங்கோ, 2 பேராவது என்னோட இருக்கட்டும் என்று சொல்லி கேட்டு கடிதம் எழுதிக்காராம். அந்த கடிதத்துக்கு வந்து இன்னும் பதில் கிடைக்கலையாம். எனவே 4 பேரையும் இப்போ தூக்கியாச்சு. எனவே இப்படியான அதிரடியான மாற்றங்கள் வந்து நாட்டில் இப்போ நடந்துட்டு வருது. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ கடந்த 2 நாளாக வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுக்கு எதிராக தீவிரமான பிரச்சாரங்கள் வந்து முடுக்கி விடப்பட்டிருக்குது. அவர் அதை செய்யலை, இதை செய்யலை, பொய் சொல்கிறார், அது சொல்கிறார், இது சொல்கிறார் என்று சொல்லி இப்போ எதிர்க்கட்சிகளால் வந்து பாரிய பிரச்சாரம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருக்குது. ஏன் சொல்லுங்க பார்ப்போம். எலெக்ஷன் நெருங்கி வருது. இந்த அனுர அலை வந்து பெருசாக வீசிக்கொண்டிருக்குது. இந்த அனுர அலைக்குள்ளே வந்து நிறைய பேர் காணாமல் போயினோம். கிட்டத்தட்ட 150 முன்னாள் அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஜனாதிபதிமார் எல்லாருமே அரசியலை விட்டு ஒதுங்குற நிலைமையோடு வரப்போகுதுன்னு சொல்லி முன்கூட்டியே சொல்லியாச்சு. 150 பேருக்கு கணக்கு வைக்கப்பட்டிருக்குது. அதில் ஏற்கனவே நிறைய பேர் வந்து அரசியலை விட்டு போறேன்னே சொல்லி போட்டினோம், ஒதுங்கி போய் கொண்டிருக்கணும். எனவே இந்த அனுர அலை என்றது இப்போ ஒரு பெரிய ஒரு அலையாக வீசிக்கொண்டிருக்குது. இன்னும் நிறைய பேர் அதில் காணாமல் போயினோம். எனவே வந்து இந்த அனுர அலையை வந்து எப்படியாவது தடுக்கணும்ன்றதுக்காக இப்போ ஒரு சில பிரச்சாரங்கள் வந்து முடுக்கி விடப்பட்டிருக்கு. அனுரகுமார திசாநாயக்கா அதை செய்யலை, இதை செய்யலைன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்து 15 நாள் தான் ஆகுது. 15 நாள் தான் ஆகுது. இந்த 15 நாளுக்குள்ள உங்களுக்கு என்ன செய்யணும்? நீங்கள் ஆட்சியில் இருந்த காலங்களில் 15 வருஷமாகவே நீங்கள் எத்தனையோ விஷயங்கள் செய்யலை, எத்தனையோ விசாரணைகளை முன்னெடுக்கல. இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு எவ்வளோ காலமாக ஜனங்கள் கெஞ்சி கொண்டிருக்குது. அதுக்கு எந்த விதமான பதிலும் இல்லை. இங்கே தமிழ் மக்களாகிய நாங்கள் எவ்வளோ காலமாக நீதி கேட்டு போராடி கொண்டிருக்கிறோம். அதுக்கு எந்த விதமான பதிலும் இல்லை. இப்படி வருஷக்கணக்காக இழுத்தடிச்ச நீங்கள் இந்த 15 நாளுக்குள்ள அனுரகுமார திசாநாயக்கா அதை செய்யலை, இதை செய்யலை என்று சொல்லி ஊடகங்களில் வந்து பேட்டி கொடுக்கணும். எனவே இந்த கதைகள் எதையுமே வந்து மக்கள் கருத்தில் எடுக்க போறதில்லை. இப்போ வரப்போற தேர்தலை வந்து எதிர்கொள்ள முடியாமல் அதனுடைய ஒரு வெளிப்பாடாக சொல்லப்படுற கதையாகத்தான் மக்கள் இதை எடுத்துக்கொள்விடும். ஆட்சிக்கு வந்து 15 நாளுக்குள்ள உங்களுக்கு பெரிய அதிசயங்கள் நிகழ்த்தணும்னு சொன்னால் அப்படி நிகழ்த்த முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு நேரங்காலம் இருக்குது. படிப்படியாகத்தான் சில மாற்றங்கள் நடக்கும். எனவே மாற்றங்கள் நடக்கிறதுக்கான அறிகுறிகள் இங்கே நிறையவே தென்பட ஆரம்பிச்சிருக்குது. அந்த மாற்றங்கள் போக போக நடக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம்.
இதுக்கிடையில வந்து லைக்கா மொபைலினுடைய உரிமையாளர் அல்லிராஜா சுபாஸ்கரன் தலைமையில வந்து எல்லா தமிழ் கட்சிகளையும் ஒன்றிணைச்சு ஒரு பெரிய ஒரு கூட்டணியாக, ஒரு மெகா கூட்டணியாக அமைக்கிறதுக்கான முயற்சிகள் வந்து இப்ப தீவிரமாக நடந்து கொண்டிருக்காம். அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் வந்து இப்ப தீவிரமாக நடந்து கொண்டிருக்காம். அந்த கூட்டணிக்குள்ள வந்து ஸ்ரீதரன் எம்பியும் வந்து சேருவார் என்று சொல்லி ஒரு கதை ஒன்று அடிபட்டதாம். ஆனா கடைசி நேரத்துல ஸ்ரீதரன் எம்பி காலவாரி விட்டுட்டு இப்ப சுமந்திரன் பக்கம் போய் சேர்ந்துட்டார். இப்ப சுமந்திரனுக்கும் ஸ்ரீதரன் அவர்களுக்கும் இடையில வந்து நல்ல தேனாரும் பாலாரும் ஓடி நீ நானும் அண்ணன் தம்பிடா, நீ நானும் நண்பேடான்னு சொல்லி ஒட்டி கொண்டிருக்கணுமாம். இப்ப கொஞ்ச காலத்துக்கு முதல் தலைவர் தேர்வு போட்டி வந்து அதுக்கு பிறகு நீதிமன்றத்தில் போய் புடுங்கப்பட்டுக்கணுண்டவே இப்ப தேர்தல் வரப்போதுன்னா ஒட்டி கொண்டிக்கணும். எனவே சுமந்திரன் வேற ஸ்ரீதரன் வேற கிடையாது, ரெண்டு பேருமே ஒன்றுதான். நான் ஏற்கனவே சில மாதங்களுக்கு முதல் போட்ட ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன், இவை ரெண்டு பேரும் வெளியில தான் ஒரு எதிரிகள் மாதிரி காட்டிக்கொள்ளினோம். பாராளுமன்றத்தில் இருக்கிற கண்டியில் வந்து ரெண்டு பேரும் நல்லா சந்தோஷமா சிரிச்சு காய்ச்சி கொண்டு வந்ததாக ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பார்த்துட்டு அதை வந்து வெளியில ஊடகங்களில் சொன்னவே என்று சொல்லி நான் ஒரு செய்தி வந்து சில மாதங்களுக்கு முதல் நான் சொல்லியிருந்தேன். நான் அதுதான் உண்மை. ஏன்னு சொன்னா வெளியில வந்து சும்மா காட்டிக்கொள்றது எங்களுக்குள்ள சண்டை மாதிரி, ஆனா உள்ளுக்குள்ளால வந்து ஒற்றுமையா இருக்கிறது. இந்த பழைய சித்தர் பாட்டு ஒன்று இருக்குது, அரியும் சிவனும் இரண்டென்பர் அறிவிலார் என்று சொல்லி ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. அதே மாதிரி சுமந்திரனும் ஸ்ரீதரனும் இரண்டென்பர் அறிவிலார், சுமந்திரனும் ஸ்ரீதரனும் ஒன்றென்பதை அறிந்த பின் ரெண்டு பேரையும் பிடிச்சி வீட்டை கலைச்சு விடுங்க. அதுதான் மக்கள் எடுக்க வேண்டிய ஒரே முடிவு. எனவே வந்து லைக்காவினுடைய ஓனர் அல்லிராஜா சுபாஸ்கரன் எடுத்துக்கிற இந்த முயற்சி வந்து எந்த அளவுக்கு கைகூடும் என்று தெரியாது. ஏன்னு சொன்னா இந்த உலகத்திலே இருக்கிற கஷ்டமான வேலை அந்த தமிழ் கட்சிகளை வந்து ஒன்றிணைக்கிறதான். ஒருவேளை அல்லிராஜா சுபாஸ்கரன் அவர்கள் கடுமையான முயற்சி எடுத்து இவர்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஒரு குடையின் கீழே கொண்டு வந்தா அது இலங்கையில நடந்த அதிசயம் இல்லை, இந்த உலகத்துல நடந்த அதிசயம் இல்லை, இந்த 7 அண்ட சராசரத்தில் நடந்த ஒரு அதிசயமாக பார்க்கப்படும். அது கின்னஸ்லேயும் பதியப்படும். எனவே அது நடக்க போறதில்லை என்றது மட்டும் எங்களுக்கு தெள்ள தெளிவா தெரியும்.